கிட்ட அவனை சொல்லணும். இப்ப வேலையில இருக்கிற, அப்புறம் வந்து சொல்லு. பா உங்கள்கிட்ட நான் ரொம்ப நேரம் சொல்லணும்ட்டே இருந்தேன். ஆனா என்னால சொல்ல முடியல. நான் என்னதான் வெளியே பார்க்க சந்தோஷமா இருக்காம இருந்தாலும் எனக்கு உள்ளார ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எல்லாரும் என்ன கலாய்க்கிறாங்க. என்னால முடியல. செத்தெல்லாம் போட தோணுது. எனக்கு இந்த உலகத்தை விட்டு போக தவிர வேற வழியே இல்லப்பா. ரவி, ரவி, தண்ணீர். தம்பி, அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வா. தம்பி, அப்படியே பால் வாங்கிட்டு வந்துரு. பயப்படாத, நம்ம நாகராஜனே சொல்லிக்கிறப்போ. ப்ரோ ஆனந்தாஸ் எப்படி போறது? ப்ரோ கொஞ்சம் திக்குவாயி நீங்க லெஃப்ட் எடுத்து போயிருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. போடா டே. என்னப்பா வேணும்? ஒரு பருப்பி கொடுங்கண்ணா. பாப்பா உனக்கு? அண்ணா ஒரு பிரெட் பாக்கெட்ண்ணா. ஒரு ஜூஸ் பாட்டில் 8 ஷாம்பு பாக்கெட் தாங்கண்ணா. ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்துக்கப்பா. இந்தாப்பா. தம்பி, வெம்பராம நின்றுருக்கே, என்ன வேணும்ப்பா? அப்பா சொன்னா. ஓ, நம்ம விஸ்வ பையனா நீ? ஆ, ஆமா தம்பி. பால் பாக்கெட்டா தயிர் பாக்கெட்டா? ஓ, பால் பாக்கெட்டா? அப்பா கேட்டதா சொல்லுப்பா. சரி. மச்சான் திக்கு. திக்குவாயா, வாடா இங்க. என்னடா முறைக்கிற? ஏன்டா திக்குவாயா? மூடுறா. முதல்ல திக்காம பேசுடா. அப்படிதான்டா பேசுவேன். இவனாலதான் இவங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. ஏய், கைய
ரவி, டேய் ரவி, கதவை தர. அம்மா பத்தி பேனா வா வா உடச்சிருவேன். ஹலோ, நான் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், ஏன்டா கட் பண்ணி விட்டு இருக்க? சரி, இப்போ நீ எங்கே இருக்க? குளத்துல. சரி, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்டா. டேய், என்னடா ஆச்சு? வீட்டில் அப்பா திட்டினாரா? இல்லை வேற யாரும் கலாச்சாங்களா? இல்லை திருப்பியும் அந்த ஏரியா பசங்க உன்னை பற்றி கலாச்சாங்களா? வேணா ஒரு நாள் பாரு, அவங்கள நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்குறீங்களான்னு மட்டும் பாரு. அப்படிலாம் நடக்குமாடா? அவன் அம்மா வலிக்கிறான்டா. சரி மச்சான், கவலைப்படாத. வேணா பாரு, ஒரு நாள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறீங்களான்னு மட்டும் பாரு. அப்படிலாம் நடக்குமா? ஃபஸ்ட்டு உன் மேலே நீ நம்பிக்கை வை. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பேச்சு கேட்டலாம் நீ ஃபீல் பண்ணாதடா. ஃபீல் பண்ணினா இப்போவே அங்கே போய் கத்திடு. ஹலோ விஸ்வா, எங்க வீட்லயா? யாரு? ஓ, விஸ்வா இல்லையா? தம்பி, அப்பாட்ட கொஞ்சம் கொடுக்குறியா? சரி. ஹலோ, சொல்லுங்கண்ணா. இன்னுமே உன் பையன் திக்கி திக்கி தான் பேசுறான் போல. மச்சான், நம்ம பஸ்ல ஏதோ அடிக்க வைக்கணுமா? இவன் அண்ணான்னு சொல்றதுக்கு எதுக்கு ஓடுவாரு? டேய் விஸ்வாயா, கொஞ்சம் போய் செட் வச்சுடா, உள்ள இருந்து நல்லா ஃபோன் பண்ணிக்கலாம். நான் பேசும்போது எதுவுமே நாளைக்கு வரப்போகுது. ப்ரோ, அவன் கொஞ்சம் திக்குவாரி ப்ரோ. எப்பவுமே திக்கி திக்கி தான் பேசுறது. திக்குவாரி வாடா கேட்கலாம். ஓகேவா? இப்போ சொல்கிறது மட்டும் டெய்லி வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு, சரியா? டெய்லி புக்ஸ் படுறா, நியூஸ் பேப்பர் படி, கன்ஃபார்ம் நீ ஒன்றால் திக்காமல் பேசுவடா. கடை முட்டாய் ஒரு ரோன்னு
என்னால் முடியும். இந்த டைம் கரெக்டாக பேசிடுறேன். என்னால் முடியும். திக்காக பேசிடுறேன். கரெக்டாக பேச சொல்லிடுறோம் அவங்கள்ட்ட. ஓகே. இப்போ டீம் சொல்லிக்கலாம். நான் 2 கடலை மிட்டாய் தாங்கண்ணா. நான் 2 கடலை மிட்டாய். அட, நம்ம விஸ்வா பையனா இது? டேய் திக்குவாயா, இங்க வாடா. பேசாதான் வாய் வராது, திங்கவாது வாய் வருமா? நான் வேணா ஊட்டி விடட்டா? நான் ஏன் இவனுங்கிட்ட எதுவும் சொல்லாமல் நடந்து போகிறேன்னு பார்க்குறீங்களா? இவனுங்களை விடுங்க. வாழ்க்கையில் யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்குது? நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நொடியாவதும் திணறிட்டு தான் இருக்கும். சொல்கிறவன் 1000 சொல்லுவான். அதுக்குன்னு நம்ம எல்லாருக்குமே பதில் சொல்லிகிட்டு இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சில டைம் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது தான் நம்ம கொடுக்குற பெரிய பதிலடி.